இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு சவுக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து இந்த மாதிரி வந்து திருவி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா 1 கப் அளவு கடலை மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்துட்டு தேவைப்பட்டால் தொளிச்சு விட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து தண்ணி வந்து விடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எந்த ஒரு தண்ணியுமே வந்து ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு மாவு வந்துட்டு கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வந்து பொரிச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஷேப்புமே வந்து தேவை கிடையாது. நம்ம அப்படியே வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வெளியே வந்து கருகிடும், உள்ளே வந்துட்டு வேகாது. அதனால் கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து இப்போ வேக வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா வந்து இதை வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து கலர் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா இதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பக்கோடாவையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்துட்டு சவுக்காய் பக்கோடா செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.